நான்கு லட்சம் கோயா மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய கலாச்சார பாடலை நீங்கள் கேட்டீர்கள். இயேசு என்பவர் இரட்சகர், மீட்பர், பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர் என்ற அர்த்தம் கொண்ட இந்த பாடலை பாடினார்கள். இவர்கள் வாழ்விலே இயேசுவை இரட்சகராக கண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மற்றவருக்கு இயேசுவே இரட்சகர் என்று காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒளி தரும் தீபமாக அந்த பகுதியில் உள்ள மக்கள் மத்தியிலே வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் ஒரு திராவிட மொழி கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள். நம்முடைய தமிழ் மொழி எப்படி ஒரு திராவிட மொழியோ அதே போல இந்த கோயா மக்களும் திராவிட மொழி கலாச்சார மைந்தன் தூயாவியின் திரியேக நாமம் நம்ம அனைவரையும் ஆசீர்வித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த ஜூன் மாதத்தின் துவங்கி இருக்கிற நாம் ஆண்டவராகிய கடவுள் நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிற அவருடைய வாக்கு தத்துவத்தை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய கடவுள் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை, என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினாலே உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாக நிறைவாக்குவார். நம்முடைய கடவுளுடைய தன்மையே, இயற்கையான குணமே மனிதர்களை ஆசீர்வதிப்பது. ஒருபோதும் அவர் பழி வாங்குவோர் அல்ல, பட்சபாதம் பார்க்கிறவரும் அல்ல. நீதியாய் வாழ்கிறவர்களுக்கு ஒரு நீதியும் துன்மார்க்கனுக்கு ஒரு நீதியும் கொடுக்கிறவர் அல்ல. அனைவரையும் ஒன்றுபோல நேசிக்கிறவர். ஆஸ்தியில், அந்தஸ்தில், சமுதாய ஜாதியத்தில் உயர்ந்தவராக காணப்பட்டாலும் அனைவரையும் ஒரு நிலையிலே நின்று ஆசீர்வதிக்கிறவர். இன்றைக்கு அவருடைய மகிமையின் ஆசீர்வாதத்தை பிலிப்பியர் நிருபத்தில் பார்க்கும்போது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, ஆண்டவருக்கு உரிய காரியங்களிலே நாம் உண்மை உத்தமமாக நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுப்பார். இன்றைக்கு யோசேப்பு எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய உண்மை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குரியவனாக அவனை மாற்றியதை நாம் அறிகிறோம். உயர்ந்த அந்தஸ்திலே, ஒரு அரண்மனையில் ஒரு அதிபதியாக அநேகருக்கு அவனை குழியிலே தூக்கி போட்ட தன்னுடைய சகோதரர்களுக்கு கூட உணவளிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஸ்தானத்தில் ஆண்டவர் அவரை உயர்த்தினார். ஆகவே தேவன் தம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும் சொன்னால் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இயல்போடு இருக்க வேண்டும். இயல்பான நிலை. நாம் நம்மை நாமே உயர்த்தி காட்டுவது, மேலே ஏற்றி காட்டுவது என்பது அல்ல. நம்முடைய திறமைக்கும் தாளந்துக்கும் திறமைகளுக்கும் மேலாக நாம் என்ன செய்கிறோம்? நம்மை உயர்த்தி காட்டுகிறோம். நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொன்னாலும் நாம் பிறரை மதிக்காதபடி நடக்கின்றோம். நம்முடைய திறமை தகுதி குறைவாக இருந்தாலும் நாம் நிறைவுள்ளது போல காட்டிக்கொள்கிறோம். இப்பொழுதுமே உலகத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், நிறைவான
குடம் தழும்பாது என்று சொல்லி இன்றைக்கும் கூட அருமை இரட்சகர் இயேசு உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படியாய் மகிமையிலே நிறைவாக்கும்படியாய் நீ இயல்பான குணத்தோடு செயல்படு. மூன்றாவதாக அவர் தம்முடைய மகிமையின் செல்வத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்க நம்பிக்கையோடு காத்திரு. ஒருவேளை அந்த பிலிப்பியர் சபை ஒரு கொடுக்கின்ற சபை, ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குகின்ற சபை, அந்த சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற நம்பிக்கையோடு இருங்கள், நான் உங்கள் அனைவரையும் என்னுடைய மகிமை செல்வத்தினாலே நிரப்புவேன். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, ஆண்டவராகிய கடவுள் சொல்வதைப் போல நம்முடைய நிலத்தின் கனியாகிய பலனினால கடவுளை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவருக்காக கொடுப்போம், ஆண்டவருக்காக வாழுவோம், அவருக்காக நம்பிக்கையோடு காத்திருப்போம். நம்முடைய செல்வங்கள் செல்வாக்குகள் அனைத்தையும் கிறிஸ்து இயேசு நிறைவாக மாற்றி கொடுப்பார். ஆகவே இந்த நல்ல நாளிலும் கூட அவருடைய வாக்குத்தத்தங்கள், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினாலே அவருடைய குறைகளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொன்ன ஆசீர்வாதம். உண்மையோடு இருங்கள், இயல்பாக இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செபிக்கலாம். நேசமுள்ள இயேசுவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளை, இந்த 6வது மாதத்தினுடைய நாளிலே உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே, நேர்த்தியும் உண்மை செம்மையுமாய் நடக்க எங்களுக்கு அருள்தாரும். நாங்கள் பேச மறந்த காரியங்கள் ஆண்டவரே, எங்களுடைய தகுதிக்கு மீறி எண்ணிய செயல்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்துக் கொள்ளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பு மைந்தராகிய இயேசுவினுடைய அருள், தூய ஆவியினுடைய வழிநடத்தலும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.